நஜாத்காரர்கள் ஏன் தெரியுமா மௌலுதை விமர்சிக்கிறாங்க? அவங்களுக்கெல்லாம் மௌலுது ஓத தெரியாது. மௌலுது ஓத தெரியாத காரணத்தினால் நம்ம மௌலுது ஓதுறத பார்த்து பொறாமப்பட்டு மௌலுதை கூடாது என்கிறார்கள் அப்படின்னு பிரச்சாரம் பண்றாங்க. அதற்காக வேண்டிய நாம் மௌலுதை ஓதி காட்ட வேண்டியிருக்கு. மௌலுது ஓத தெரியாம இல்ல, அதை விட பெட்டராக கூட நம்மளால மௌலுது ஓத முடியும். அதுக்காக நம்ம எதிர்க்கிறோம். எந்த பாட்டாக இருந்தாலும் அந்த டியூனை நம்ம கவனித்தால் மௌலுதை நம்ம உருவாக்க முடியும். சென்னைக்கு இப்பதான் போயிருக்கிறோம். காலையில ஒரு குப்பை வண்டி ஒண்ணு வருது. குப்பை வண்டி வந்தா மக்கள் குப்பையை ஒழுங்கா போட மாட்டாங்க அப்படின்றதுக்காக வேண்டி குப்பை வண்டி வரும்போது ஒரு பாட்டு ஒண்ணு ஓடுது. எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே, நாளைய இளைய தலைமுறையை நாம் இன்றே காப்போமே படிக்கிறோம். இது வராதுங்கிறீங்களா? மௌலாய செல்லிவசல் லிம்தாயி மன்னபத, அது ஒரு குப்பை இது ஒரு குப்பை, அவ்வளவுதான். அவன் அந்த குப்பையை கொண்டு போடுங்கிறான், நம்ம இந்த குப்பையை கொண்டு சமுதாயத்தோடு தூக்கி போடுங்கிறோம். அந்த வார்த்தையை டியூனை கவனிக்க தெரிந்தவர்களுக்கு மௌலுதுல எந்த பாட்டையும் படிக்க முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இது மார்க்கமா? சினிமா பாடல் கூத்தாடிகள், அவன் சம்பாதிக்கிறான், அவன் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லிட்டு மறுமையில அந்த கேடுகட்ட கூத்துகளை கொண்டு வந்து மார்க்கம் என்ற பெயரிலே இஸ்லாமிய வணக்கம் என்ற பெயரிலே ஒன்றை உருவாக்கி வைத்துக் கொண்டு ஓதினால் அதை வணக்கம் என்று நம்ம பார்க்க முடியுமா? பாடல்கள் வணக்கமா இருக்க முடியுமா?